பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 41 சங்கீதம் முதல் வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர் சிறுமையாக இருக்கிற ஜனங்கள் மேலே ரொம்ப பாசமுள்ள தகப்பன், நேசமுள்ள தகப்பன். பல நேரங்களில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எல்லோராலும் கைவிடப்படும் போது, உதாசீனப்படுத்தப்படும் போது, எல்லா விதத்திலையும் தூக்கி வீசப்படும் போது நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய கவலைக்கு இடமாக தான் இருக்கும். ஆனால் இயேசுடைய அன்பு தான் நம்மை தேற்றுகிறது, அவருடைய பாசம்தான் தேற்றுகிறது, அவருடைய நேசம்தான் நம்மை தேற்றுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இயேசப்பாவை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க, அவருடைய அன்பை பிரிச்சுக்கோங்க. போகட்டும். கர்த்தருடைய நான் மகிமைப்படும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நன்மைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தவனை விடுவிப்பார். ஆமாம், சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் யாருன்னு கொஞ்சம் பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், பிரயாசப்படுங்க, உங்களால் உதவிகளை செய்யுங்க. எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லும்போது சொல்லுவாங்க, மனசு வேதனையோடு பேசுவாங்க, வியாதியோடு தன்னுடைய குடும்பத்துடைய பாரங்களை சொல்லுவாங்க. அவங்க ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அவங்க ஃபோன் பண்ணி வச்சதுக்கப்புறம் என் மைண்டெல்லாம் அதுலேயே இருக்கும். ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அதிசயம் செய்யும், ஆசீர்வதியும் என்ற ஒரு அங்கலாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த தெய்வத்துடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை உண்டாக்கும் என்பதை நான் நம்புகிறேன். நிறைய நேரங்களில் வியாதியஸ்தராக இருக்கிறவர்கள் சிலர் பலவீனமாக இருக்குது என்று சொல்லுவாங்க. சிம்பிளாக ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சுன்னு என்று சொல்லுவாங்க. ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எல்லாமே, அந்த மகிமையெல்லாம் உமக்கு தான்ப்பா என்று நான் சொல்லுவேன். சில நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை தடுமாறுகிற எத்தனையோ ஜனங்கள் எனக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உற்சாகமாக நீ செய்த கைகள் இது. என்னுடைய பேரண்ட்ஸ் செஞ்சது நானும் செய்கிறேன். சில நேரத்தில் எங்களுக்கே ஒன்றுமே இருக்காது, செஞ்சிட்ருக்கிறேன். ஏதோ போன வருஷம் 90 ருபீஸ்க்கு தான் நான் எனக்குன்னு வாங்கி சாப்பிட்ருக்கிறேன். இந்த வருஷம் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஒரே ₹1 கூட எனக்காக நான் வெளியில் போய் வாங்கி சாப்பிட்டது கிடையாது. ஆனால் எத்தனையோ பேருக்கு உற்சாகமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை நிமித்தமாக நான் சொல்கிறேன், சிறுமைப்பட்ட ஜனங்க மேலே உங்களுடைய மைண்டை வைங்க. அவங்களுடைய அங்கலாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவங்க மேலே பாரத்தை வைங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மன்றாடுங்க. அந்த தேவனுடைய சத்தத்துக்கு சித்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசிரியமாக இருப்பீங்க. நீங்கள் பலத்தோடு சுகத்தோடும் அந்த அற்புதமான ஆசிரியங்களை சூழ்ந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் நல்லா இருப்பாங்க. எத்தனை பேருக்கு நான் பார்த்துருக்கிறேன், இந்த கரங்களால் உதவி செய்த எத்தனையோ நபர்கள் உண்டு. இந்த கரங்கள்கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் இருக்காங்க, அதிசயங்களை பெற்றுக்கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் 90% கைவிட்டிருக்காங்க, தூக்கி போட்டு போயிருக்காங்க. லைஃபே செட் ஆகலை, லைஃபே இல்லைன்னு சொன்னவங்களாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தூக்கி போட்டு போனவங்க இருக்காங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்தோத்திரம், நம்மளுடைய கடமையை முடிச்சிட்டோம், அடுத்த ஆட்களை பார்ப்போம், அவ்வளோதான். அடுத்த ஜனத்தை பார்ப்போம், அவ்வளோதான். அடுத்த நபருக்காக பிரயாசப்படுவோம், அவ்வளோதான். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான், அதை நாம் செய்வோம் என்ற எண்ணத்தோடு கூட இந்த நாளையும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, சிறுமைப்பட்ட யாரெல்லாம் அந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையை வைக்கிறாங்களோ அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அநேக நேரங்களில் என் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக காணாமல் போயிருக்கு, மறைஞ்சு போயிருக்கு, ஓடி போயிருக்கு. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், விடுவிப்பார், அற்புதம் செய்வார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிப்புக்கு ஸ்தோத்திரம், கிருபை தாங்கட்டும், நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.